அனைவருக்கும் வணக்கம். மாதாபிதா குரு தெய்வங்களை வணங்கி எம்பெருமான் ஸ்ரீ உச்சிஷ்ட மகா கணபதி அனைவருக்கும் நீண்ட ஆயுளையும் நிறைந்த செல்வத்தையும் உயர்ந்த புகழையும் மெய்ஞானத்தையும் பேரறிவியும் பிரசனஞானத்தையும் பிரபஞ்ச அறிவையும் பெருமையோடு வழங்கட்டும். அனைவருக்கும் எனது மானசீகமான வாழ்த்துக்கள், மானசீகமான ஆசைகள். அனைவரையும் ஜி காஸ்ட்ரோ அன்போடு வரவேற்கிறது. நம்ம இன்னைக்கு பார்க்க போற பதிவு குலதெய்வத்தை தடை செய்யக்கூடிய கிரக அமைப்பு. குலதெய்வத்தின் அனுகிரகத்தை எப்போது ஜாதகர் பெற முடியாம ஒரு தடையில இருக்காரு அப்படிங்கிறத பார்க்க போறோம். குலதெய்வத்தை யாரும் தடை செய்ய முடியாது. ஆனா அனுகிரகத்தை பெற முடியாம நம்முடைய கர்மா நம்மளை தெய்வத்திட்ட இருந்து விலக்கி வைக்கிறத பார்க்கலாம். அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு கிரக அமைப்பு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இந்த பதிவோட முக்கியமான நோக்கம். எல்லாத்துக்குமே ரொம்ப முக்கியமான ஒரு வழிபாடு இல்லை, முதல் இடத்துல நிக்கிறது குலதெய்வம். அதுல எந்த டவுட்டும் இல்லை. குலதெய்வத்துடைய அனுகிரகம் இல்லாம குல விருத்தியே கிடையாது. உங்க குலத்துக்கு தேவையான விருத்தியும் இல்லை, வாழ்க்கைக்கு தேவையான வருமானமும் இல்லை. நம்ம அந்த அளவுக்கு முக்கியமானது குலதெய்வ வழிபாடுங்கிறதுல மாற்று கருத்து கிடையாது. அந்த குலதெய்வத்துடைய அனுகிரகம் யாரெல்லாம் பெற முடியறது இல்லை அப்படின்னா, சனி பலகீனமான கிரக அமைப்புடைய சனி அமைப்பு. நம்ம ஜாதகத்துல சனிங்கிற கிரகம் எப்ப பலகீனமா இருக்கோ அப்ப நம்ம குலதெய்வத்தை நெருங்கி போக விடுறதில்ல. உதாரணமா சனி வக்ரம், சனி ராகு ரொம்ப க்ளோஸா இருக்கிறது, சனி ரொம்ப கேது ரொம்ப நெருக்கமா இருக்கிறது, இதெல்லாம் அந்த குலதெய்வத்துடைய அனுகிரகத்தை தடை செய்யக்கூடிய அமைப்பு. சனி கும்பத்தில் இருக்காரு, வக்ரமா இருக்காரு. சனி கும்பத்தில் இருக்காரு, அவர் தன்னோட வீட்டுல இருக்காரு, அவர் மூலதிரிகோணம் விடுஞ்சுள்ள வலுவான இடத்துல இருக்காரு, ஆனா வக்ரமா இருக்காரு. அவருக்கு குலதெய்வம் தெரியுமான தெரியும், குலதெய்வத்துக்கு போறாரு, தொடர்ந்து போறாரு. ஆனா ஒரு முறையும் குலதெய்வத்துக்கு போயிட்டு வரும்போதெல்லாம் ஏதோன்னு ஒரு தவறு நடந்துகிட்டே இருக்கு. அப்ப அந்த வக்ரசனி என்ன சொல்லுதுன்னா, ஒரு வாங்கத்துல ஏதோ ஒரு பிரச்சனைக்கு அதை சரி செஞ்சுட்டுவான்னு மறைமுகமா சொல்லிக்கிட்டே இருக்கு. இன்னொருத்தருக்கு சனி மகரத்துல இருக்காரு, சனி தன்னோட வீட்டுல இருக்கிறாரு. அவரு குலதெய்வங்களுக்கு பால் காவல் எடுத்து போகும்போது வேட்டி தெறிக்கி விட்டு கீழே விழுந்து கையில இருந்த ஒரு சின்ன குச்சி மூக்குல ஏறி ஓட்டையிடுச்சு. சரி, இது எதார்த்தமா நடந்திருந்தா கூட தொடர்ந்து 6 முறை கோயில் போய் 6 முறை விபத்து காயமோட தான் வீட்டுக்கு வந்திருக்காரு. இன்னொருத்தர் இருக்காரு, மீனத்துல சனி ராகச்சு இருக்க, ரொம்ப க்ளோஸா இருக்கு, கண்ணிலிருந்து மாந்தியுடைய பார்வை இருக்கு, தன்னோட தெய்வத்துக்காக வழிபாடு பண்றாரு, நேர்ந்துக்கிறாரு, கடுமையான விரதம் இருக்கிறாரு. அந்த தீச்சீட்டு எடுத்து அந்த பூங்குழி இறங்குறதுன்னு சொல்லி அந்த தீ மிதிச்சு போகும்போது சிலிப்பாய் உள்ள அந்த நெருப்புல விழுந்து உடம்புலாம் புசுங்கி போகுது. இது ஒரு முறை நடந்த பரவாயில்லை, 6 முறை நடந்தது. அவர் வெவ்வேறு கோயிலுக்கு எல்லாம் போறாரு, தீ மிதிக்கிறாரு, ஒண்ணுமே ஆகல. ஆனா குலதெய்வம் கோயிலுக்கு போய் விழுந்தாருன்னா கண்டிப்பா தீ மிதிக்கல ப்ராப்ளம் வரும். அப்ப குலதெய்வத்தை தடை செய்யக்கூடிய கிரக அமைப்புகள்ல முதல்ல நிக்கிறது சனியோடைய பலகீனம் அப்படிங்கிறத செக் பண்ணி பாருங்க. சனி நீசமா இருக்கு, சனி அஸ்தங்கமா இருக்கு, சனி ராகுக்கு நெருக்கமா இருக்கு, சனி கேதுக்கு நெருக்கமா இருக்கு, சனி கூட மாந்தி இருக்கு. இப்படி சனி பாதிக்கப்பட்ட ஜாதகம் எல்லாமே குலதெய்வத்தின் அனுகிரகத்தை குறைவாக பெறுகிறது, இல்லைன்னா பெற முடியாமல் தவிக்கிறது அப்படிங்கிறத சொல்லலாம். இது விஷயம் ஒண்ணு. ரெண்டாவது, இது எப்ப ரொம்ப பெருசா வெளிப்படும்னா அஷ்டமாதிபதியுடைய தசாபுத்தி காலங்கள்ல தான் இதோடைய தாக்கம் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். எல்லா காலத்திலும் இதோடைய தாக்கம் ஜாஸ்தியா இருக்காது. அப்ப 8வது வீட்டுல ஒரு கிரகம் இருந்து தசை நடத்தினாலும் 8ஆம் அதிபதியே தசை நடத்தினாலும் தொந்தரப்படும். இது எப்ப ரொம்ப உயிர் பொருளவு இருக்குன்னா 3-8 கூடிய தசாபுத்தி காலங்கள்ல இது ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு, ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. 3ல் நிற்கக்கூடிய கிரகம், 8ல் நிற்கக்கூடிய கிரகம் தசாபுத்தியா இருக்கலாம், இல்ல 3ஆம் அதிபதி 8ல் நிற்கக்கூடிய கிரகம் தசாபுத்தி யந்திரமா இருக்கலாம், இல்ல 3ஆம் அதிபதி 8ஆம் அதிபதி தசாபுத்தி யந்திரம். இந்த 3-8 தொடர்பு இல்லாம குலதெய்வத்துடைய அனுக்கிரகம் நமக்கு பெருசா தடையாகிறது இல்லை. பிரச்சனை பார்க்க வருவாங்க, பிரச்சனைல அணுக்கையே கிடைக்காது. என்னென்ன கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வாங்கன்னு சொல்லுவோம்.
தன்னுடைய ஊரை சுத்தி இருக்க கோயிலுக்குலாம் போயிட்டு வந்த பிறகுதான் அந்த குலதெய்வங்களுக்குள்ளே உள்ள போறது மாதிரி அனுமதிக்கும். அவ்வளவு ஒரு வலிமையான தன்மைகளை அந்த 3-8 பாவம் நமக்கு செய்யுது. ஒரே மாதிரியான பேட்டர்ன்ல அப்பாவுக்கு சனி ஒரு உதாரணமா கடகத்துல சனி இருக்கு அப்பாவுக்கு, அவருடைய மகனுக்கும் கடகத்துல சனி இருக்கு அப்படின்னு வச்சுக்குவோம். தந்தைக்கும் மகனுக்கும் ஒரே மாதிரியான இடத்துல சனி இருக்கு அப்படின்னா அந்த தடை அப்பாவுக்கு மகனுக்கு பேரனுக்குன்னு தொடர்ந்துகிட்டே வரத பார்க்க முடியும். ஆக சனி பாதிக்கப்பட்ட ஜாதகங்கள் குலதெய்வத்தின் அனுகிரகத்தை பெறுவதில் குறைவாக பெறுவதில் முன்னிலை வைக்குது. ஒரே மாதிரி என்ன பேட்டர்ன் இருக்கவங்க அந்த தோஷத்தை அதே லெவல்ல கூட்டிகிட்டே வராங்க. அவங்க எல்லாம் குலதெய்வத்தோட வழிபாட முறை அறிந்து தன்னுடைய கோயில போய் அங்க பூஜை பண்ணக்கூடியவங்ககிட்ட என்ன மாதிரி பூஜை பண்ணு கேட்டு பண்ணலாம். தெரிஞ்ச பெரியவங்ககிட்ட இன்னும் இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு விசாரிச்சு செய்யலாம். பிரசன்னம் பார்த்து சரி செய்யலாம். ஏதேனும் ஒரு விதத்துல சரி செய்து அந்த தெய்வ அனுகிரகத்தை பெறாம பெரிய வளர்ச்சி கிடைக்காது. பெரிய வளர்ச்சி அடையணுங்கிற பட்சத்தில் நம்ம தெய்வ அனுகிரகம் கட்டாயம் வேணும். அது எந்த விதமானதாலும் சரி, ஒரு மாற்று மதமா இருந்தாலும் அந்த மதத்துல அவங்க தெய்வமா கருதக்கூடிய அனுகிரகம் இருந்தா தான் மேல வர முடியும். ஒருத்தர் 57 வருஷமா பெரிய சம்பாத்தியத்துல இருக்காரு. அவர் குலதெய்வத்தை துளி கூட மதிக்கிறது இல்லை. அவருடைய ஜாதகத்துல சனி மீனத்துல, மகனுக்கு மீனத்துல சனி, இந்த ரெண்டுத்துக்கு ஒரே மாதிரி இருக்கு. இப்ப அஷ்டமாதிபதி தசை 3 கோடி புத்தி நடக்குது. அவர் ரிட்டையர்மெண்ட் ஆகிறதுக்கு முதல் நாள் ஷேர் மார்க்கெட்டுக்குள்ள போறாரு. கையில இருந்த எல்லா பணத்தையும் ஷேர்ல போட்டு லாஸ் ஆயிடுச்சு. அவருடைய அந்த 50 வருஷம் 55 வருஷம் உழைப்பு ஒரு இரவுல அந்த ஆசை மூலியமா தூக்கி வீசிடணும். வாழ்க்கையை பயங்காட்டியது. குலதெய்வ அனுகிரகம் இல்லாம சம்பாதிக்கக்கூடிய சொத்து அடுத்த தலைமுறைக்கு போறதில்லை. குலதெய்வ அனுகிரகம் இல்லாம சொல்லக்கூடிய வித்தை தக்க சமயத்துல பயன்படுறதில்லை. குலதெய்வத்துடைய அனுகிரகம் இல்லாம சம்பாதிக்கக்கூடிய சொத்து சந்தோஷத்தை தர்றதில்லை. எல்லா ரூபத்திலையும் ஒரு முதுகெலும்பு மாதிரி குலதெய்வத்துடைய அனுகிரகம் கூடவே இருந்துட்டு அந்த குறைவெல்லாம பிறருக்கு உங்களோட குலதெய்வத்துடைய வழிபடக்கூடிய முறை தெரிஞ்சு வழிபடுவது சால சிறந்தது. நீங்க இது குலதெய்வம் தெரியாத பட்சத்துல ஒரு பிரச்சனை பார்த்து குலதெய்வத்தை தெரிஞ்சு சரி செஞ்சுக்கலாம். தெய்வம் தெரியும் கும்பிடுறதுலாம் அந்த கோயில் பூசாட்டி இப்படி இருக்கு என்ன செய்யறதுன்னு கேட்டு செஞ்சுக்கலாம். இதே ரூபத்தை தன்னை சரி செய்து மேம்படுத்திக் கொள்வது சால சிறந்ததுங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்து. நம்ம ஜிகே வந்து என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா, எல்லாத்துக்கும் ஜோதிடம் போய் சேரணும், தொடர்ந்து ஜோதிட பயிற்சி வகுப்புல சொல்லி கொடுத்துட்டு வரணும். தன்னுடைய அனுபவத்தில் மிக சரியான கருத்துக்களை எல்லாத்தையும் எளிதா போற மாதிரி உதாரணங்களோட சொல்லிக்கிட்டே வரும். எல்லாருக்கும் இந்த வித்தை புரியணும், போய் சேரணும்னு நான் விரும்புறேன். அதுக்காக ஜோதிட பாடங்களை தொடர்ந்து நடத்திக்கிட்டு வரோம். வரப்போற மே 16ஆம் தேதி வக்ர கிரகங்களுடைய செயல்பாடுகள் அப்படின்னு ஒரு புதிய ஆய்வு தலைப்புல மாறுபட்ட கோணத்துல ஒரு அற்புதமான வகுப்பு நடத்த காத்திருக்கு. இது முழுக்க முழுக்க என்னோட ஸ்டாம்ப்ஸ், என்னோட சிக்னேச்சர்னே சொல்லலாம். அப்படி ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சிக்னேச்சரை நான் வெளிப்படுத்த காத்திருக்கிறேன். அது உங்களோட ஜாதகங்களை நீங்க தெரிந்து கொண்ட மறுநிமிடமே அப்ளை பண்ணலாம். அப்படி ஒரு பளிச்சுன்னு இனிப்புனா வாயில போட்டு இனிக்கும், அப்படி ஒரு ஊழா இருக்குது. அப்படி ஒரு தரமான விஷயத்த நடத்த காத்திருக்கிறேன். அது இல்லாம ஜூன் மாசம் 4ஆம் தேதி ஜோதிடத்துல உயர்நிலை அப்படிங்கிற ஒரு தொடர் வகுப்பை நடத்த காத்திருக்கிறோம். இந்த 2 வகுப்புலையும் படிக்கணும் விருப்பம் இருக்குங்க கீழே நம்பர்ல முன்பதிவு செய்து தன்னை மேம்படுத்திக் கொள்ளலாம். ஒரு அறிவு என்பது ஒரு சிறந்த ஆயுதம். அறிவு என்பது சிறந்த வழிகாட்டி. அறிவு என்பது சிறந்த வெளிச்சம். அந்த வெளிச்சத்துல எல்லாரும் தொடர்ந்து பயணிக்கணும் விரும்புறேன். எல்லாருக்கும் எல்லா நலமும் கிடைக்க எம்பெருமான் ஸ்ரீ உச்சிஷ்ட மகாகணபதி அனைவருக்கும் ஆசீர்வாதம் படிக்கட்டும். அனைவருக்கும் நீண்டாய் நிறைந்த செல்வம், உயர்ந்த பூமி, மெய்ஞானம், பேரறிவு, பிரசன்ன ஞானம், பிரபஞ்சறிவு அனைத்து நிரம்ப கிடைக்கட்டும். அனைவருக்கும் எனது மானசீகமான வாழ்த்துக்கள், மானசீகமான ஆசைகள்.